முதலமைச்சர் என்ன சொல்றார் என்றால், மென்மையாக பேசாதீர்கள், பாராளுமன்றத்தில் போய் வன்மையாக பேசுங்கள். பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க ஒன்னும் நீங்க செய்ய முடியாது. 40 பேர் போய் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, கத்திக்கிட்டே இருக்கலாம். நீங்க எதுவும் சாதிக்க முடியாது. மருத்துவமனைக்குள்ள கத்தி குத்து, பள்ளிக்குள்ள கத்தி குத்து, வழக்காடு மன்ற வளாகத்துக்குள்ள கத்தி குத்து. ஆக எங்க கத்தி குத்து நடக்குமோன்னு நம்ம தமிழகத்துல பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையினால், அதனால நம்ம குத்திட்டு போலாம், கொலை செஞ்சுட்டு போலாம். இங்க தமிழக அரசு அதுல அக்கறை எடுத்துக்கொள்ளாது. அதனால இது திமுக வேணா வேற எங்க இருந்துல எடுத்திருக்கலாமே தவிர திமுக இருந்து மற்றவங்க எடுத்தாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. இப்போ ஒன்றை தான் நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்து, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை தமிழக மக்களும் பெற வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. 2026 அந்த நம்பிக்கையை வைத்து எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் இன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசுகள் ஒரே ஆட்சியாக இருந்தால் அந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நல்லது கிடைக்கும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்திருக்கிறது. ஆனால் இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன சொல்றார் என்றால், மென்மையாக பேசாதீர்கள், பாராளுமன்றத்தில் போய் வன்மையாக பேசுங்கள். பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க ஒன்னும் நீங்க செய்ய முடியாது. இதைத்தான் நான் சொல்றேன். அதாவது இங்க 40 பேர் போய் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, கத்திக்கிட்டே இருக்கலாம். நீங்க எதுவும் சாதிக்க முடியாது. இங்கே முதலில் இருந்தே முதலமைச்சர் ஒரு மோதல் போக்கை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த மோதல் போக்கு தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் பலன் தராது. ஆனால் நீங்கள் மோதல் போக்கை கடைபிடித்தால் கூட 187 கோடி நமது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு, 85 கோடி நமது சென்னை துறைமுகத்திற்கு, அதே போல மெட்ரோ ரயில் 2வது ஃபேஸுக்கு அதற்கான முதலீடு, இப்படி மத்திய அரசு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஆனால் முதலமைச்சர் எப்பொழுதுமே நீங்கள் வன்மையாக பேசுங்க, நீங்கள் இதை மாதிரி சண்டை போட்டு கொண்டிருங்க, இப்படி சொல்வதை மக்கள் புரிந்து கொண்டு, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மருத்துவமனைக்குள்ளே கத்தி குத்து, பள்ளிக்குள்ளே கத்தி குத்து, வழக்காடு மன்ற வளாகத்துக்குள்ளே கத்தி குத்து. ஆக எங்கே கத்தி குத்து நடக்குமோன்னு நம்ம தமிழகத்தில் பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையினால் 2026 நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதில் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு காரணமாக இருக்கும் என்பதை வலிமையாக பதிவு செய்கிறேன். மக்கள் இன்று அச்சத்தில் வாழ வேண்டி இருக்கிறது. ஆனால் அவர்கள் பேட்டி கொடுக்கின்ற அண்ணன் பாரதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்கங்க நடக்கிறத சட்டம் ஒழுங்குல கொண்டு வர முடியாதான். எதற்கு எப்படி இவர்களுக்கு கொலை செய்ய வேண்டும், கத்தியை எடுத்துக்கொண்டு பொது இடத்தில் குத்த முடியும் என்ற அச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் வருகிறது? இவர்கள் பின்னால் இருப்பார்கள். ஒரு மாவட்ட தலைவர், காங்கிரசின் மாவட்ட தலைவரை கொலை செய்தவர்கள் இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. அதனால் நம்ம குத்திட்டு போகலாம், கொலை செஞ்சுட்டு போகலாம், இங்கே தமிழக அரசு அதில் அக்கறை எடுத்துக்கொள்ளாது என்பதைத்தான் கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு சிபிஐ வேண்டும் என்று விசாரணை செய்து மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ வந்திருக்கிறது. ஆக இன்னைக்கு சாதாரண கத்தி குத்துக்கு கூட சிபிஐ வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி மீது, தமிழக ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் இந்தி கூட்டணியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் 2026 இங்கே எப்படி மகாராஷ்டிரா வெற்றியை நாங்கள் கொண்டாடினோமோ அதே மாதிரி 2026 இதே கமலாலயத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியின் வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம் என்று இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்றேன். மகளிர் உரிமை தொகை வந்து தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட பிறகு அது ஒவ்வொரு தேர்தலையும் மகாராஷ்டிராவிலும் பெரிய அளவில் ரோல் பண்ணியிருக்காரு. இல்லை, அதைத்தான் நான் இங்கே சொன்னேன். மகாராஷ்டிராவில் உதவித்தொகை எப்படி கொடுத்தாங்கன்னா, லட்சாதிபதியான மகளிர்னு கொடுத்தாங்க. ஒரு 72 லட்சம் மகளிருக்கு அவர்கள் லட்சாதிபதி ஆகுவதற்காக. ஆக நான் அதனை என்ன சொல்கிறேன்னா, வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கான திட்டங்களை கொடுக்கிறார்கள். அதனால் நம்ம ஒரு திட்டங்கள் என்பது அந்த நேரத்தில் அவங்களுக்கு பலன் பெற்றுவிட்டு அந்த நேரத்தில் இல்லாமல் நீங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான திட்டங்களாக கொடுக்க வேண்டும். அதைத்தான் மகாராஷ்டிரா செய்திருக்கிறது. திமுகவுக்கு முன்னாலே இல்லை உதவித்தொகை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னாலேயே மத்திய பிரதேசத்தில் கொடுக்கப்பட்டது. அதனால இது திமுக வேணா வேற எங்க இருந்துல எடுத்திருக்கலாமே தவிர திமுக இருந்து மற்றவங்க எடுத்தாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. 2026 ஆட்சியில் பாஜக பங்கு பெறும். இதை நான் தெளிவாக சொல்கிறேன். நன்றிப்பா, நன்றி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.